ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் 12 ராசிகளுக்கு உண்டான ஜீவ சமாதி தரிசனம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஜாதகம் பார்க்குறாங்க. ஜாதகம் பார்க்குறவங்களும் பார்க்காதவங்களும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களும் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களும் எல்லோருமே கோயிலுக்கு தான் போகிறாங்க. வீட்டு பக்கத்தில் இருக்கிற போவாங்க, விசேஷமான கோயிலுக்கு போவாங்க, யாராவது எதாவது சொன்னால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. ஜாதகம் பார்த்தவங்க அவங்க ஜோதிடர்கிட்ட பார்த்தவங்க அந்த ஜோதிடர்கள் சொன்ன பரிகார கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. விசேஷமான பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. அவங்களுக்கே மனசில் தோன்றக்கூடிய கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. அமைதியான இடம், ஜீவன் உள்ள இடம், அதுதான் ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய மகான்கள் சித்தர்கள் எல்லாம் மறைஞ்சிருக்காங்க. அவங்களாமே இந்த மாதிரி ஜீவசமாதி ஆகியிருக்காங்க. அப்படி ஆக்கப்பட்ட இந்த ஜீவசமாதி பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஜீவசமாதி தரிசனம் சாதாரணமாக நீங்கள் போக முடியாது. அந்த ஜீவசமாதி ஆனவங்களுடைய பெயரை நினைத்து நீங்கள் அனுதினமும் விடிகாலை பிரம்மமூர்த்தியிலே நினைத்து வேண்டி கொண்டால் ஒழியே போக முடியாது. சில பேருக்கு ஒரு நாளே போகிற சந்தர்ப்பம் கிடைச்சிரும். சில பேர் தொடர்ந்து முயற்சி பண்ணணும், தியானம் பண்ணணும். நிறைய செலவுலாம் கிடையாது. போய் அர்ச்சனை பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும், பெரிய பெரிய வழிபாடு பண்ணணும், ஹோமம் வளர்த்து பண்ணணும், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஜீவசமாதி தரிசனம்னாலே பெரும்பாலும் அமைதியாக அங்கே போய் அந்த மகானுடைய பேரை சொல்லி மனசில் நினச்சிட்டு வந்தாலே போதும். ஊதுவத்தி 2 ஊதுவத்தி புகை, அவ்வளோதான். வாழைப்பழம், பழங்கள் பிடிக்கும், பழங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம், ஊதுவத்தி கொளுத்தி வைக்கலாம். இப்போலாம் நிறைய ஜீவசமாதிகளில் பிரபலமாகிட்டு வந்துட்டுருக்கு. அங்கே பணிபுரியவங்களாம் இருந்து இப்போது நல்லா பக்தர்களுக்கு வழிகாட்டுறாங்க. அது மாதிரிலாம் இப்போது வசதிகள் நிறைய வந்துடுச்சு. அதனால் நீங்கள் தாராளமாக போயிட்டு வழிபட்டு வரலாம். அந்த ஜீவசமாதி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்காத விஷயம் நடக்கும். அதுக்காக தான் இந்த 12 ராசிக்கு நான் ஜீவசமாதி தரிசனத்தை பற்றி இப்போ சொல்ல போகிறேன். இதை நீங்கள் போயிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதோடு விட்டுடக்கூடாது. அதை நம்ம ஒரு குருவாய் அவரை ஏற்றுக்கிட்டு அந்த போயிட்டு வந்தோம்னா அது தொடர்ந்து அவரை நினச்சிக்கிட்டு வீட்லேயும் வழிபட்டு வரணும். அதை பற்றி அதில் விளக்கமாக விரிவாக சொல்ல போகிறேன். அதெல்லாம் கேட்டு தந்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜீவசமாதி தரிசனம் போல் ஒரு தரிசனம் கண்டிப்பாக கிடைக்காது. அது கிடைத்து விட்டால் உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைச்சி எல்லா நலமும் பெற்று வாழப்போறீங்கன்னு சொல்லி வாழ்த்து. இப்போ அந்த ஜீவசமாதி தரிசனம் பற்றி 12 ராசிக்கு நான் சொல்ல போகிறேன். மிதுன ராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரமே அந்த ராசியில் இருக்குது. அது இல்லாமல் மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் இது பலனளிக்கும். அப்போ இந்த மிதுன ராசிகளை பிறந்தவங்க எந்த ஜீவசமாதி தரிசனம் பொதுவாக நான் இப்போ சென்னையில் சுற்றி உள்ள இடம் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் பார்க்கும்பொழுது சென்னை மயிலாப்பூர்னு சொன்னாலே எல்லாருக்கும் பிரசித்தி பெற்ற இடம். கபாலீஸ்வர் பெரிய சிவன் கோயிலில் உள்ள இடம். அது கபாலீஸ்வரர் கோயிலில் உள்ள இடம். அந்த மயிலாப்பூர் பக்கத்தில் சித்திரைக்குளம்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியாவுக்கு போனீங்கன்னா குழந்தை வேலு சுவாமிகள், முத்தையா சுவாமிகள், இந்த 2 சாமிகள் இருக்காங்க. 2 பேருமே குரு சிஷ்யர்கள் தான். இப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு என்னுடைய ஆராய்ச்சியும் அனுபவத்திலையும் பார்த்து நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா மிதுன ராசி என்பது இரட்டைப்பட ராசி, 2 குழந்தைகளுக்கு இருக்கக்கூடியது. அப்போ இந்த 2 ஜீவசமாதி தரிசனம் ஒரே சேர நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் நடக்காத விஷயம் நடக்கும். அதுதான் இந்த ஜீவசமாதி தரிசனம் சொல்லுவோம். அப்போ நீங்கள் பெரும்பாலும் புதன்கிழமை தான், நீங்கள் மிதுன ராசியில் பிறந்ததுனால புதன்கிழமை தான் உங்களுக்கு அதிபதி, நவகிரகத்தில் புதன் தான் அதிபதி. புதன்கிழமையில் அங்கே போயிட்டு வரலாம். அது இல்லாமல் எல்லா மாதத்தில் வர பௌர்ணமி, அமாவாசை இது போயிட்டு வரலாம். வாரந்தோறும் ஒரு வியாழக்கிழமை இதெல்லாம் போயிட்டு வரலாம். இந்த வியாழக்கிழமை, பௌர்ணமி, அமாவாசை இது 3மே பொதுவான நாட்களாக சொல்லப்படுது. உங்களுக்கு புதன்கிழமை சொல்லப்பட்டிருக்கு. அங்கே பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. அங்கே கண்டிப்பாக நீங்கள் போய் விட்டுறலாம். ஒவ்வொரு நாளுமே போயிட்டு வரலாம். அவங்க உட்காந்து தியானம் பண்ணிட்டு வரணும். நந்திக்கு அருகையில் ஒரு இருப்பார், அவர் தான் முத்தையா சுவாமிகள். மூலஸ்தானத்தில் குழந்தைவேலு சாமிகள் இருப்பாங்க. இந்த 2 சித்தலும் பண்ணிட்டு வரலாம். இது இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தை கண்டிப்பாக எடுத்துன்னு போயிட்டு அங்கே கொடுத்தீங்கன்னா வச்சு கொடுப்பாங்க. அந்த ஜாதகத்தில் இல்லாத நல்ல விஷயமும் நடக்கும். எப்படி சொல்கிறோம் இல்லையா, ஜாதகத்தில் நல்ல விஷயம் ஜெய்வசக்தியாக நடக்குன்றாங்க இல்லையா, அது மாதிரி தான் ஜீவசமாதின்றது அந்த தெய்வசக்தி நிலவக்கூடிய இடம் தான் அது. அந்த ஜீவனோடு இருக்கும்போதே அவங்க அங்கே ஐக்கியமாக இருப்பாங்க. அந்த ஜாதகத்தை வச்சு நீங்கள் வாங்கிட்டு வரலாம். போகும்போது ஊதுவத்தி வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். அந்த ஊதுவத்தி கொளுத்தி வச்சு நீங்கள் தியானம் பண்ணலாம். உங்களுக்கு கோரிக்கையை சொல்லணும், ஏதாவது ஒரு கோரிக்கையை சொல்லணும். அதுக்கப்புறம் அது முடிஞ்ச பிறகு இன்னொரு கோரிக்கை, பழங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். அங்கே கேட்டுக்கலாம், உங்களுக்கு எதாவது தேவைப்படுதான்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். அது இல்லாமல்
இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த ஜீவசமய தரிசனம் பண்ண அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. குழந்தை பாக்கியத்துக்கும் வேலைவாய்ப்பு, தொழில், வியாபாரம், வருமானத்துக்கும் இந்த ரெண்டுத்துக்குமே அங்கே ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லாமே பொதுவாக கல்யாணம் நடக்க முடியாத கல்யாணங்கள், உடம்பு நோய்வாய்ப்பட்டு ரொம்ப நாளாக இருக்கிறது எல்லாமே சரியாயிடும். பெரும்பாலும் இந்த குழந்தை பாக்கியத்துக்கும் வருமானத்துக்கும் அங்கே கண்டிப்பாக பயன் உண்டு. இது அனுபவப்பட்டவங்க பண்ணவங்க சொல்லியிருக்காங்க. நான் ஆராய்ச்சி பண்ணி அனுபவப்பட்டு தான் சொல்லிட்டு வரேன். இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு செல்ல வேண்டிய இடம் மயிலாப்பூரில் உள்ள சித்திரைக்குளம் அருகில் உள்ள குழந்தைவேலு சுவாமிகள், முத்தியா சுவாமிகள் 2 பேருமே ஜீவசமாக இருக்காங்க. அந்த மடத்துக்கு போயிட்டு வரலாம். இதை கூகுளில் போட்டு பார்த்திங்கன்னா தெரியும். அப்படி விலாசம் தெரியாதவங்க என்னை தொலைபேசியில் அழைத்தால் நான் கண்டிப்பாக சொல்லிவிடுவேன், உங்களுக்கு வழிகாட்டுவேன். அது இல்லாமல் நீங்கள் வெளியே வரும்போது தான தர்மம் பண்ணிட்டு வரணும். அதுதான் முக்கியம். இந்த ஜீவசமாதி தரிசனம் பண்ணிட்டு வந்தோடனே வெளியில் தான தர்மங்கள் கண்டிப்பாக பண்ணிட்டு வரணும். அப்போ தான் அதனுடைய பலன் இன்னும் பூரணத்துவம் அடையும். அப்போ உங்களுக்கு விசேஷமான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நடக்காத விஷயங்கள் நடக்கும். அதனால் இந்த மிதுனராசிக்கு பிறந்தவங்க அந்த ஜீவசமாதி தரிசனம் பார்த்து நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.